நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருப்பரங்குன்றத்தில் இந்துத்துவ அமைப்பினருக்கு எதிராக திரண்டிருக்கின்றனர் திமுக கூட்டணி கட்சியினர். கடையடைப்பு போராட்டத்திற்கு இந்துத்துவ அமைப்பினர் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் கடைகளை அடைக்க வேண்டாம் என திமுக கூட்டணி கட்சிகள் அங்கே பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அது பற்றி அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். கள தகவல்கள். நிச்சயமாக திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் என கடந்த 2 நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் மற்றும் பிரச்சனைகள் இருந்து வந்த நிலையில் நீதியரசர் நேற்று காவல் ஆணையர் தலைமையில் பாதுகாப்புடன் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை தொடர்ந்த ராமரவிக்குமார் அழைத்து மலை வரையும் சென்ற காவல்துறையினர் அங்கு தடுத்து நிறுத்தி மலை மேல் தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியாது, நாங்கள் மேல் முறையீடு செய்ய உள்ளோம் என கூறி திருப்பி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்புகள் திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள அனைத்து வியாபாரிகளும் கடை அடைத்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என கூறியதாக தகவலானது வெளியானது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ள கட்சி நிர்வாகிகள் நடைப்பயணமாக அனைத்து வியாபாரிகளும் கடையை அடைக்க வேண்டாம் என கூறி பிரச்சாரமானது மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து 3வது நாளாக மலைக்கு செல்லக்கூடிய தெருக்களை அடைத்து வைத்து காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமலும் பள்ளி குழந்தைகள் பள்ளிகளுக்கு அழைத்து செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும் கூறி அதனை உடனடியாக திறந்து விட வேண்டும் என கோரிக்கைகளும் எழுந்து வந்தது. தொடர்ந்து இன்றும் 144 தடை உத்தரவு தளர்க்கப்பட்ட நிலையிலும் மலைக்கு செல்லக்கூடிய பாதையை ஏன் இருக்கிறீர்கள் என்று காவல்துறையிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த மலைக்கு படிக்கட்டு பாதையை மட்டும் அடைத்து வைத்து மலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் பொதுமக்களை அனுமதிக்க வேண்டாம், அந்த தெருக்களை அடைத்து வைத்து நீங்கள் இது போன்று பாதுகாப்பு ஈடுபட்டால் பள்ளி குழந்தைகள் செல்வதற்கும் வேலைக்கு செல்பவர்கள் அன்றாட பொருட்கள் வாங்க வேண்டிய நிலை கடைக்கு செல்லக்கூடிய நிலையிலும் எதற்கும் செல்ல முடியாமல் அந்த பகுதிக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் இந்துத்துவா நிர்வாகிகள் கடையடைத்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என தகவலானது வெளியான நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைத்து வியாபாரிகளிடம் நடைப்பயணமாக சென்று கடைகளை அடைக்க வேண்டாம் என பிரச்சாரமும் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.